ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பும் உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனிஸ் எதிர் கூகுளாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், இவங்க நம்ம கம்பெனி வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த டேட்டா செக்யூர்டாக வச்சுக்கணும். அவங்க எவ்வளோ வேணால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க அதை வச்சு கமர்ஷியலாக எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் வேணால் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் அது செக்யூர்டாக நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க அந்தளவுக்கு சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அவங்க கிட்டேருந்து வெளியிலேருந்து அவங்களுக்கு தெரியாமல் வேறு யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க தெரிஞ்சு வேணால் விற்பாங்க, தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் முடியாதுன்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் நம்ம கிட்டேருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. பட் இதை யார் மேனேஜ் பண்ண போகிறாங்க? இந்த டேட்டா தேர்ட் பார்ட்டி கையில் போகாமல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் 100% எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கும்? இதுதான் இன்றைக்கி நம்ம கேள்வியாக இருக்கணும். ஸோ அப்போ அந்தளவுக்கு செக்யூர்டாக இருக்குன்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் எடுக்கிறதுல எந்த தப்புமே நான் பார்க்கலைங்க. இல்லை 90 நாட்களுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய மொபைல் எல்லாத்துலேயுமே இது வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய அப்டேட்டில் எல்லாத்தோடைய ஃபோன்லேயும் இந்த ஆப் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து வலுக்கட்டாயமாக கம்பல்சரியாக வந்து எல்லாத்தோடைய மொபைல்லையும் இந்த ஆப்பை கொண்டு வர்றதுக்கான நோக்கம் தேவை ஏன் இருக்குது? இப்போ நீங்கள் எந்த மொபைல் ஃபோன் வாங்கினீங்கனாலும் சில அப்ளிகேஷன்ஸ் மேண்டேட்டரி அப்ளிகேஷன்ஸ்னு வரும். நீங்கள் ஆண்ட்ராய்டு வாங்கினாலும் சரி, ஆப்பிள் வாங்கினாலும் சரி, அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரூட்டில் போய்ட்டு அதை வந்து உட்கார வச்சுருவாங்க, ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வெளிநாட்டு மொபைல் ஃபோன்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உள்நாட்டில் எந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் நம்மளுக்கு வருது.